வணக்கம். இன்றைக்கி நம்மளோட இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இஃப்தார் ரெசிபி. இஃப்தார் ரெசிபின்னு மட்டும் இல்லாமல் இந்த சம்மருக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு ட்ரிங்க்னு நம்ம இதை சொல்லலாம். அவ்வளோ குளுமையான ஒரு ட்ரிங்க் தான். ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு பாருங்க, நான் ஒரு 20 முந்திரி பருப்பு அளவு எடுத்துருக்கிறேன். 20 முந்திரி பருப்பு அளவு, அதாவது இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க முந்திரி. அப்போ தான் நைஸாக நம்மளுக்கு அரைக்க முடியும். இது பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் பிசின் தான், வேறு எதுவும் இல்லை. பாதாம் பிசின் ஊறுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும், 9 மணி நேரம் ஆகும். அதனால நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ரெசிபி நீங்கள் பாதாம் பிசின் வச்சு செய்கிறீங்கன்னா முதல் நாளே நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வச்சுக்கிடலாம். ஏன்னா நம்ம அப்போ தான் நல்லா பொதுன்னு ஊறி நிறையா கிடைக்கும் நம்மளுக்கு பாதாம் பிசின். அந்த மாதிரி ஊற வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி விட்டுட்டு ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். 1/2 கப்போட மெஷர்மெண்ட் ஒரு 125 கிராம், அவ்வளோதான். அந்த 125 கிராம் நம்ம ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நிறையவே தண்ணி விட்டு வேக விடுங்க. ஏன்னா ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொதன்னு ஆகிடும். அதனால் நிறைய தண்ணி விட்டு வேக விடுங்க. வேந்தோடனே நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே அதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே சூட்டோடு வச்சிடாதீங்க, கெட்டியாயிரும். நிறைய நம்மளுக்கு ஒரு டம்ளர் இல்லைனா 2 டம்ளர் அளவு பச்சை தண்ணி விட்டு இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா உதிரியாக கிடைக்கும், இல்லைனா கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 லிட்டர் அளவு ஃபுல் க்ரீம் மில்க் தான் நம்ம எடுக்கிறோம். அதாவது நார்மல் மில்க் எடுக்காதீங்க, ஃபுல் க்ரீம் மில்க் எடுங்க. இந்த ஒரு ட்ரிங்க்குக்கு சூப்பராக இருக்கும் ஃபுல் க்ரீம் மில்க்கு. ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்மளுக்கு அந்த மாதிரி நல்லா இது பார்த்திங்கன்னா நல்லா சுண்ட காய்ச்சணும். தண்ணியே நீங்கள் ஊற்ற வேணாம், அப்படியே அந்த ஃபுல் க்ரீம் மில்க்கை வச்சு நல்லா சிம்மில் வச்சு நிறைய நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதித்து வற்றி வர வரையும் இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் 3/4 பங்கு கொதித்து வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அதே 1/2 கப் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 125 கிராம் சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பால் பார்த்திங்கன்னா இந்த எவாப்ரேட்டட் மில்க்குன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நல்ல காய்ச்சி நல்ல ஒரு காஃபி கலரில் இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வரணும் அந்த கலரு. இப்போ பார்த்திங்கன்னா முந்திரி, நம்ம ஊற வச்சுருக்க முந்திரியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அல்லது ஒரு 1/4 டம்ளர் பால், நான் இன்றைக்கி 1/4 டம்ளர் அளவு 1/4 கப் எடுத்துருக்கேன். 1/4 டம்ளர் பால் எடுத்து நல்லா மிக்சியில் நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நைஸாக பேஸ்ட் பண்ணி அதை இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. முந்திரி இல்லை, எங்கள்கிட்ட முந்திரி ஊற்றுறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம மில்க் பவுடருக்கு பார்த்திங்களா, அது ஒரு 125 கிராம் 1/2 கப் அளவு மில்க் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். அந்த மில்க் பவுடரும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு க்ரீம் தன்மைக்கு கொண்டு வந்து தரும். இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கங்க. முந்திரி போட்டிருக்கனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு இந்த பால் காய்ச்சி வரும்போதே வாசனை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குல்ஃபியோட ஃப்ளேவரில் வரும். பால் பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு அந்த ஒரு கெட்டித்தன்மையை கொடுத்துரும். பாருங்கள் பால் இப்போ பாருங்கள் அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்மளுக்கு வெள்ளையாக கலரில் இருந்து கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கலர் கிடச்சா போதும். உங்களுக்கு அந்த பாலோட வாசனை எல்லாம் போய் முந்திரியோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இந்த அளவு வந்தோடனே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். போதும், இந்த அளவு தண்ணியாக இருக்கணும், போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு இன்னொரு பவுலில் நம்ம இன்றைக்கி கடல் பாசி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஜெல்லி மாதிரி. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 லிட்டர் தண்ணி அளவு எடுத்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது நம்ம இந்த ஒரு பாக்கெட், அதாவது சீனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை அகர் சொல்லுவாங்க, இல்லை நம்ம இது கடல் பாசினும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எது கடையில் கேட்டிங்கனாலும் தருவாங்க. இந்த மாதிரி 3ல் ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை நான் இன்றைக்கி கடல் பாசின்னு எடுத்துருக்குறோம். நான் ஒரு பாக்கெட்டையுமே அந்த 1/2 லிட்டர் தண்ணிக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெருசாக போடாதீங்க, ரொம்ப நேரம் அவங்க கரையிறதுக்கு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் கொதிக்கும் போதே நம்மளுக்கு கரைஞ்சிடும், சீக்கிரமே கரைஞ்சிடும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு குளுமையான ஒரு ஐட்டம் தான். இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு இது தான். நம்ம உடம்போட சூட்டையும் தணிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த நோம்பு நம்ம திறந்துட்டு குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவுமே வயிற்றுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அதுலேயே நான் ஒரு
1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கப்புனா நீங்கள் ஒரு 80 கிராம் 50 கிராம் அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த ஜெலட்டினுக்கு நீங்கள் போடும்போது டேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அது காய்ச்சியாச்சு, இப்போ கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு 3 ரெக்டாங்கிளில் ஏதாவது ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் யூஸ் பண்ணுற டப்பா தான் எடுத்துருக்கேன். இதுக்குலாம் நம்ம கடையில் போய் வாங்கணும்லாம் கிடையாது. வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற டப்பாவே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற டப்பாவே எடுத்துக்கோங்க. அதாவது ரவுண்டு மட்டும் எடுக்காமல் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெலட்டின் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது சரிசமமாக இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் நம்ம ஷேர் பண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ ஃபுட் கலர், இது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஃபுட் கலர் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ஆட் பண்ண வேணாம், ஃபுட் கலர் அவ்வளோக்கு நம்மளுக்கு ஹெல்த்துக்கு வந்து பெனிஃபிட் கிடையாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3லையுமே நல்லா ஃபுட் கலர் ஆட் பண்ணி நம்மளுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கடல் பாசி வந்து ஜெலட்டின் ஒரு நல்ல ஒரு ஜெல்லி பேஸில் கலராக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீசஸ் போட ஆரம்பிச்சிடலாம் குட்டியாக. இந்த மாதிரி பீஸ் போட்டு ரெடி பண்ணி பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த ஜெல்லி அழகாக இருக்குது நம்மளுக்கு பார்க்கும்போதே. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, அதாவது நீங்கள் எப்போ இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த பால், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச பால் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்க அந்த பால், ஜவ்வரிசி, இந்த நம்ம ஊற வச்ச பாதாம் பிசன் பாருங்கள் நல்லா எல்லாமே ஊறிடுச்சு. நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி அதில் போட்டுருங்க. எல்லாத்தையுமே நம்ம அதாவது நம்மளுக்கு இந்த ட்ரிங்க் தேவைப்படுறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே ஃப்ரிட்ஜில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவோம். ரொம்ப ஈஸி தான். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கலருக்காக ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவராக இருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். குடிக்கும் போது அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். அது போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ஜெல்லி, கலர் ஜெல்லி எல்லாத்தையுமே 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் சூப்பராக நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நல்லா சில்லுன்னு நம்ம எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு பார்க்கும் போதே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி சூப்பராக இருக்குது. இது நீங்கள் இந்த மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்துக்காகட்டும், இல்லை இந்த சம்மருக்கு ஏதாவது ஒரு குளுமையாக ஒரு ரெசிபி செய்யணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது குடிக்கிறதுக்குமே ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு மில்க் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல்.